அவர் விஜயகாந்த் ரசிகர், விஜயகாந்த் மாதிரியே மக்களுக்கு உதவுற குணம் படைச்சவருங்க. மென்மையானவர். அவர் கோவப்பட்டு சிரிச்ச முகத்தோட பேசுவார். அவர் யூடியூப் சேனலில் அவர் சொல்கிறது, அவர் கஷ்டப்பட்டு தள்ளுவண்டியிலிருந்து வந்தது, கஷ்டப்பட்டதெல்லாம் நான் பார்த்துட்டே இருப்பேனுங்க. அவர் வாழ்க்கையில் எனக்கு ரோல் மாடலுங்க. நல்ல மனிதர், சிரிச்ச முகம். அவர் பார்த்தாலே எனக்கு பிடிக்கும். அவரை பார்த்துட்டு சாப்பிட்டோன்னே எனக்கு வந்துடுங்க. நான் ஐயா ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்கான இன்ஸ்பிரேஷனாக இருக்கார். ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்தாலே பெரிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் அவர் உள்ள வந்தாலே. அவர் கூட இங்கே இன்ட்ராக்ட் பண்ணாலே ரொம்ப ஹாப்பி. சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறது அவரோட மெயின் எண்ணம். அதே மாதிரி நீங்கள் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா வயிறு பிரச்சனையாகிறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நான் நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கேன். இந்த வயிறு பிரச்சனையாகிறது இந்த மாதிரி எந்த தொல்லையும் வந்ததில்லை. அருமையான ஒரு ரெசிபி வச்சிருக்காரு சார். அதை ஸ்டாண்டர்டாக இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. டேஸ்ட் மரமாக எல்லா மக்களுக்காக கொடுத்துட்ருக்காரு. கண்டிப்பாக அது நல்லா இருக்கு. இன்னும் மேலும் மேலும் வரல நிறுவனம். ரொம்ப வாழ்த்துக்கு. ஐயா நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். உண்மையிலுமே எங்கள் ஊருக்கு ஐயா வந்தது உண்மையிலுமே எங்களுக்கு மகிழ்ச்சி. அவர் வாடும் எம்ஜிஆர், அப்புறம் விஜயகாந்த் இரண்டும் சேர்ந்த கலவை. அவர் இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்றது தெரியல. ரெண்டாவது தொழில நேர்ம நியாயமாக்கறனால அவர் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காரு. He's an iconic figure. The RR biryani, whatever the way it is coming up, no, he's also one of the key factor to get the more people. He's an iconic figure. அதே மாதிரி ஐயா சின்ன வயசுலேருந்து இது கஷ்டப்பட்டு எல்லாரும் நம்ம உணவுக்காக வரணும்னு சொல்லிட்டு காங்கேயத்தில் கடை ஓப்பன் பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ஐயா தன்னுடைய சேவையை தமிழ்நாடு பூரா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு ஒரு நல்ல தரமான ஒரு பிரியாணி கொடுக்கணுங்கிறதுக்காக எல்லாம் தமிழ்நாடு பூரா கிளைகள் ஆரம்பிச்சுட்டே இருக்கிறாங்க. முதல் பெரிய நகரங்களில் தான் இருந்தது. இப்போ அந்த கிளைகள் விரிவடைஞ்சு இப்போ ஒவ்வொரு சின்ன நகரங்கள், சின்ன ஏரியாக்கள் கூட வந்திருக்குது. ஸோ முதல்ல நம்ம சென்னை போனால் தான் சாப்பிட முடியுமா, சேலம் போனால் சாப்பிட முடியுமான்னு பிரியாணி இருந்தது, ஆர்ஆர் பிரியாணின்னு. இப்போ நம்ம இருக்கிற இடத்துலயே இப்போ அருகாமையிலேயே வந்துருச்சு. ஸோ ஐயா இந்த மாதிரி ஒரு சேவையை எல்லா இடத்துலையும் தொடங்குறதுக்கு வாழ்த்துக்கள். ஐயாவுடைய சேவை மக்களுக்கு தொடரட்டும். மேலும் பல கிளைகள் இருக்கட்டும். அதனால தான் நாங்கள் வெளியூர்கள் போனாலும் அங்கங்கே பிரியாணிகள் கிடைக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ இந்த தரமான உணவும் நல்ல ஹோட்டலும் வளரட்டும். மேம்பாலும் வாழ்த்துக்கள் ஐயாவுக்கும். ஐயா புகழ் ஓங்கட்டும். நான் இன்னைக்கு தான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அவங்க எல்லாத்தையும் நல்லா க்ரீட் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பி.